சென்னை அண்ணா நகர் அருகே உள்ள சென்னை பப்ளிக் தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் சோதனையில் அது வதந்தி என்று தெரியவந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். மிரட்டல் விடுத்தவர் யார் என்பது குறித்து தகவல் கிடைத்திருக்கிறதா? விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறதா? காலை வணக்கம் வாசினி. சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வெடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெடிகுண்டு நிபுணர்களுடன் மோப்ப நாயை கொண்டு சோதனை செய்ததில் அது வெறும் புரளி என தெரிய வந்ததும் பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் மாணவர்களும் தற்போது நிம்மதி அடைந்துள்ளனர். சென்னை அண்ணா நகர் அடுத்த முகப்பேர் டிவிஎஸ் நிலையசாலை பகுதியில் பிரபல பள்ளியான சென்னை பப்ளிக் ஸ்கூல் என்கின்ற பெயரில் தனியாருக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். சென்னையில் மிகவும் பிரபலமான இந்த பள்ளியில் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ முறையில் பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் சென்னை பப்ளிக் பள்ளிக்கு நேற்று மாலை 2 கடிதங்கள் மின்னஞ்சல் மூலம் வந்துள்ளன. அந்த மின்னஞ்சல் கடிதத்தில் பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடும் எனவும் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இது குறித்து அதிர்ச்சி அடைந்த பள்ளி நிர்வாகம் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஜே நகர் காவல்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பாக உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் மோப்பனாய் உதவியுடன் பள்ளி முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அந்த தீவிர சோதனையில் வெடிகுண்டுகள் எதுவும் சிக்கவில்லை என கூறப்படுகிறது. இருப்பினும் வெடிகுண்டு நிபுணர்கள் தொடர்ச்சியாக மோப்பனாய் உதவியுடன் நீண்ட நேரமாக சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் இது வெறும் புரளி என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் சார்பில் ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது ஜே நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் இந்த மின்னஞ்சலானது எந்த பகுதியிலிருந்து அனுப்பப்பட்டது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுகிறது. இதே பள்ளியில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பும் இதே போன்று மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டல் மிரட்டல் விடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இது வெறும் புரளி என தெரிய வந்ததும் பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் தற்போது நிம்மதி அடைந்துள்ளனர். ஆசிரியர் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.